எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஆனி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத எப்போது பார்த்தலாம். மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக என்னென்ன பலன்கள் நடக்கிறதுன்றது இப்போது பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த 2026 ஆனி மாதத்தில் முக்கியமான கிரக பயிற்சிகள் ஏதாவது இருக்கா, கிரக நிலைகள் எப்படி இருக்குது, அது 12 ராசிக்காரர்களுக்கு அவசியமான ஒன்று. ஐயா, சூரியன் மிதுனத்திற்கு வந்து விடுவார். மாதத்தின் ஆரம்பத்திலிருந்து மாதத்தின் இறுதி நாள் வரைக்குமே சூரியன் மிதுனத்தில் இருப்பது தான் அந்த ஆனி மாதம்னு சொல்கிறோம். அப்போ மிதுன வீட்டிற்கு அவர் மாறக்கூடிய அமைப்பு, புதனுடைய வீட்டிற்கு மாறக்கூடிய அமைப்பு, மிகப்பெரிய கோச்சார ரீதியாக எல்லாவற்றையும் பாதிக்கக்கூடிய சனி நல்ல மீனத்திலே இருக்கிறார். இருக்கிற இடத்துலையே இந்த மாதம் முழுக்க இருக்கிறார். அவர் எந்த விதமான மாற்றத்தை அடைகிறதில்ல. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, உச்ச குரு சனியை பார்ப்பது என்பது சனியால் இதுவரை தொல்லைகளை அனுபவித்து கொண்டிருந்த எல்லாருக்குமே அப்படி ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுன்றதை காட்டுது. சனிக்கடுத்து 2ஆம் நிலை நல்ல கிரகமான குரு பகவான் இப்போ தான் போன ஜூன் மாதம் 2ஆம் தேதி தான் மாறி இருக்கிறார். ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னாடி மாறினது. கடகத்தில் அவர் உச்சகுருவாக இருப்பது மிகப்பெரிய யோகம். செவ்வாய் 2 இடங்கள்லேயே மாறி இருப்பார். செவ்வாய் பயிற்சி இந்த மாதம் நடக்குது. முதல்ல மேஷத்தில் ஆட்சியாக இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் செவ்வாயை யோக அமைப்பாக கொண்டவர்கள் எல்லாருக்குமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையிலிருந்து இந்த ஆனி மாதத்தில் ரிஷப வீட்டிற்கு அவர் மாறுவதும், வக்கர நிலையில் இருக்கக்கூடிய புதன் கடகத்திற்கும் மிதுனத்திற்கும் மாறி மாறி வருவதும், சிம்மத்திற்கு சுக்கிரன் மாறி போகிறதுமான ஒரு கிரக நிலைமையில் தாங்க இப்போ இருக்குது. ராகு யாரையும் பீடிக்கலை. பொதுவாகவே ராகு கேதுக்கள் யாரையாவது ஒருத்தரை பீடிச்சாங்கன்னா, அதாவது ராகு கேதுக்களோடு யாராவது ஒருத்தர் இணைஞ்சிருந்தாங்கன்னா, அந்த கிரகத்துடைய ஒரு தன்மைகள் நன்மைகள் அந்த ராசிக்காரர்களுக்கு அது ஒரு யோகமான இருந்தால் அது கிடைக்காம போயிடும். அந்த மாதிரியான அமைப்புகள் எதுவுமே இந்த ஆனி மாதத்தில் கண்டிப்பாக கிடையாது. ஆக ஆனி மாதத்தில் பரவலான நிலையில் சனியிலிருந்து சுக்கிரன் வரைக்கும், மீனத்திலிருந்து சிம்மம் வரைக்கும் பரவலான நிலைமைகளில் இப்போது இருக்கிறது ஒரு பெரிய யோகமான ஒரு அமைப்புங்க. கஷ்டப்பட்டு கொண்டிருக்க அஷ்டம சனியிலையும் ஜன்ம சனியிலையும் மீனராசிக்காரங்களும் சிம்ம ராசிக்காரங்களும் இப்போ நல்லா இல்லைங்க. குறிப்பாக மீனராசியை சேர்ந்த இளைய பருவத்தினருக்கு கடுமையான ஒரு சாதகமற்ற பலன்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போன மாதத்திலிருந்து டைம் நல்லா இல்லை. அதுக்கு முன்னாடி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய ஒரு மாதிரியான இக்கட்டுன்னா என்னங்க, அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல் முன்னால் போனால் கடிக்குது, பின்னால் போனால் உதைக்குதுன்ற ஒரு நிலைமைகள் கண்டிப்பாக இருந்து வந்தன. அந்த நிலைமைகள் எல்லாம் இப்போது ஆனி மாதத்தில் ஓரளவிற்கு சனியை உச்சகுரு பார்க்கிற காரணத்தினால ஒரு கட்டுக்குள் இருக்கக்கூடிய அமைப்புகள் தாங்க நிச்சயமாக இருக்கிறது. பெரிய சோதனைகள் எதுவும் இப்போதைக்கு கண்டிப்பாக வராது. 12 ராசிக்காரர்களுக்கும் சுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய புதன், குரு, சுக்கிரன் 3 பேருமே இந்த ஆனி மாதத்தில் கடக வீட்டில் உச்சமாக இருக்கக்கூடிய தன்மை. ஆனி மாதத்தின் நடுப்பகுதியில் ஆனி பௌர்ணமி என்று சொல்லப்படக்கூடிய, அப்படியே அந்த ஆனி மூலம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பில் ஒரு பௌர்ணமி நிலைமைகளில் சந்திர அதியோகத்தில் இந்த புதனும் சுக்கிரனும் குருவும் ஒரே நேரத்தில் ஜூலை மாதம் 1ஆம் தேதியாக இருக்கலாம். ஆனி மாதத்தின் நடுப்பகுதியில் ஆனி மாதத்தின் 15, 16ஆம் தேதிகளில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அமைப்பில் சந்திரனும் வலுவாக இருக்கிறார், புதனும் சுக்கிரனும் குருவும் கடகத்தில் வலுவாக இருக்கிறார்கள். ஆகவே கிட்டத்தட்ட எல்லோருமே ஓரளவிற்கு வரவேற்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த ஆனி மாதம். தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகங்கள் செயல்பட ஆரம்பிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஆனால் எதிர்பாராத நன்மைகள் இருக்கும். எதிர்பாராத அறிமுகங்கள், எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத சந்திப்புகளின் மூலமாக நன்மைகள். இவர் தான் நமக்கு கைவிட்டுருவார், இவர் தான் நமக்கு கை கொடுப்பார் என்கின்ற அமைப்புகளை அப்படியே தலைகீழாக மாற்றக்கூடிய அமைப்பு. நண்பராக நினைக்கக்கூடியவர் எதிரியாக மாறுவது, எதிரியாக நினைத்தவர் நண்பராக மாறக்கூடுவது என்கின்ற ஒரு தலைகீழ் மாற்றம் இருக்கக்கூடிய மாதமாக ஆனி மாதம் இருக்கும். 8ஆம் இடத்துல ராசிநாதன் உச்சமாக இருக்கிறார். கூடவே சுக்கிரனும் புதனும் இந்த மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் இருக்கிறார்கள். இது ஒரு நல்ல அமைப்பு. இன்னொன்று, எதிரின்னு தெரிஞ்சு அவர்கிட்டே டீ சாப்பிடக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது உங்களுக்கு வரும். ஒரே ரூமில் அவர் கூட இருக்க வேண்டிய சில சூழ்நிலைகள்லாம் வரும். குருவும் சுக்கிரனும் சேர்ந்தாலே இந்த அமைப்பு உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரியாக கொண்டு போகும். ஆனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ராசிநாதன் உச்சத்தை அடைகின்ற காரணத்தினால் ஒரு பெரிய நல்ல மாற்றம் இந்த மாதத்திலிருந்து ஆனி மாதத்திலிருந்து அப்படியே வரும். 2வது, கடன் நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்ற விஷயங்கள் நம்மளை பாதிச்சிருமோன்ற ஒரு நினைப்பில் இருக்கிறவங்களுக்கு கவலைப்படாதீங்க. அதிலெல்லாம் பெரிய பாதிப்புகள் வராது என்கின்ற விதமாக ஆனி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த செவ்வாய் பயிற்சி 6ஆம் இடத்திற்கு மாறுகின்ற செவ்வாயின் காரணத்தினால் ஆரோக்கியம் பிற்பகுதியில் 20 நாட்கள் நல்லா இருக்கிறது. கடன் தொல்லைகளை தீர்க்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு. வேலை தொழில் அமைப்புகளில் நிரந்தரமான நல்ல ஒரு வருமானம். மாதமான இதுதான் வருமானம். இந்த வருமானத்திற்குள்ளே தான் நம்மளுடைய இதை எல்லாத்தையும் வச்சுக்கணுன்ற மாதிரியான சில விஷயங்கள்.
கட்டிடங்களின் மேலே வழக்குகள் இருந்தவர்கள், ஒரு வீடு சார்ந்த வழக்குகள் அல்லது வாடகைதாரர்னால வழக்குகள், ஹவுஸ் ஓனர்னால வழக்குகள், வாடகை வராமல் இருக்கக்கூடிய அமைப்புகள், ரியல் எஸ்டேட்டு பில்டர்கள் போன்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம் கிடைக்காம இருக்கிறது. இது எல்லாமே இந்த ஆணி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் 6ஆம் இடத்திற்கு மாறப்போகின்ற காரணத்தினால பெரிய அளவில் நன்மைகள் இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் அல்லது ஏதாவது யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் லாபங்கள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இப்போது கண்டிப்பாக செயல்படும். ஒருத்தர் பணத்தை மாட்டிக்கிச்சு, ஏன்டா கொடுத்தேன்னு ஆகிப்போச்சு, பணம் திரும்ப வரவே வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் யாராவது ஒரு பெரிய அதிகாரி மூலமாக, ஒரு அந்தஸ்துள்ளவர் மூலமாக அந்த பணத்தை திரும்ப வாங்கி சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. சோஷியல் மீடியாவில் திடீர்னு பேர் வரும். எப்போவுமே 8ஆம் இடம் அதீத சுபத்துவத்தை அடைந்தால் திடீர் புகழ், திடீர் பணவரவு போன்றவைகளில் 2ல் 1 ஏதாவது ஒன்று நடக்கும். இவராக இப்படி செஞ்சிட்டாருன்ற மாதிரியாக நல்ல சந்தோஷமாக மற்றவர்கள் உங்களை நினைக்கக்கூடிய அமைப்பு, அல்லது எப்படி இந்த பணம் இந்த அளவுக்கு நமக்கு கை கொடுத்துச்சு, ஏதோ கடவுள் புண்ணியம் வந்துருச்சியா அப்படின்ற மாதிரியாக பணவரவில் ஒரு சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு. 8ஆம் இடத்தில் 3 சுபர்கள் கூடி 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க இல்லையா? தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் இப்போது இந்த மாதம் முழுவதும் வலிமை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் பணப்பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் கூட கொஞ்சம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மைகள் என தனுசுக்கு நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குங்க இந்த 2026 ஆணி மாதம். இந்த 2026 ஆணி மாதத்தில் முக்கியமான கிரக பயிற்சிகள் ஏதாவது இருக்கா? கிரக நிலைகள் எப்படி இருக்குது? அது 12 ராசிக்காரர்களுக்கு அவசியமான ஒன்று. ஐயா, சூரியன் மிதுனத்திற்கு வந்து விடுவார். மாதத்தின் ஆரம்பத்திலிருந்து மாதத்தின் இறுதி நாள் வரைக்குமே சூரியன் மிதுனத்தில் இருப்பது தான் அந்த ஆணி மாதம்னு சொல்கிறோம். அப்போ மிதுன வீட்டிற்கு அவர் மாறக்கூடிய அமைப்பு, புதனுடைய வீட்டிற்கு மாறக்கூடிய அமைப்பு, மிகப்பெரிய கோச்சார ரீதியாக எல்லாவற்றையும் பாதிக்கக்கூடிய சனி நல்ல மீனத்திலே இருக்கிறார். இருக்கிற இடத்துலையே இந்த மாதம் முழுக்க இருக்கிறார். அவர் எந்த விதமான மாற்றத்தை அடைகிறதில்ல. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, உச்ச குரு சனியை பார்ப்பது என்பது சனியால் இதுவரை தொல்லைகளை அனுபவித்து கொண்டிருந்த எல்லாருக்குமே அப்படி ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுன்றதை காட்டுது. சனிக்கடுத்து 2ஆம் நிலை நல்ல கிரகமான குரு பகவான் இப்போ தான் போன ஜூன் மாதம் 2ஆம் தேதி தான் மாறி இருக்கிறார். ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னாடி மாறினது. கடகத்தில் அவர் உச்சகுருவாக இருப்பது மிகப்பெரிய யோகம். செவ்வாய் 2 இடங்கள்லேயே மாறி இருப்பார். செவ்வாய் பயிற்சி இந்த மாதம் நடக்குது. முதல்ல மேஷத்தில் ஆட்சியாக இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் செவ்வாயை யோகா அமைப்பாக கொண்டவர்கள் எல்லாருக்குமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையிலிருந்து இந்த ஆணி மாதத்தில் ரிஷப வீட்டிற்கு அவர் மாறுவதும், வக்கர நிலையில் இருக்கக்கூடிய புதன் கடகத்திற்கும் மிதனத்திற்கும் மாறி மாறி வருவதும், சிம்மத்திற்கு சுக்கிரன் மாறி போகிறதுமான ஒரு கிரக நிலைமையில் தாங்க இப்போ இருக்குது. ஆக ஆணி மாதத்தில் பரவலான நிலையில் சனியிலிருந்து சுக்கிரன் வரைக்கும், மீனத்திலிருந்து சிம்மம் வரைக்கும் பரவலான நிலைமைகளில் இப்போது இருக்கிறது ஒரு பெரிய யோகமான ஒரு அமைப்புங்க. கஷ்டப்பட்டு கொண்டிருக்க அஷ்டம சனியிலையும் ஜன்ம சனியிலையும் மீனராசிக்காரங்களும் சிம்ம ராசிக்காரங்களும் இப்போ நல்லா இல்லைங்க. அதே மாதிரி சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போன மாதத்துலேருந்து டைம் நல்லா இல்லை. அதுக்கு முன்னாடி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய ஒரு மாதிரியான இக்கட்டுன்னா என்னங்க, அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல் முன்னால் போனால் கடிக்குது, பின்னால் போனால் உதைக்குதுன்ற ஒரு நிலைமைகள் கண்டிப்பாக இருந்து வந்தன. அந்த நிலைமைகள் எல்லாம் இப்போது ஆணி மாதத்தில் ஓரளவிற்கு சனியை உச்சகுரு பார்க்கிற காரணத்தினால ஒரு கட்டுக்குள் இருக்கக்கூடிய அமைப்புகள் தாங்க நிச்சயமாக இருக்கிறது. பெரிய சோதனைகள் எதுவும் இப்போதைக்கு கண்டிப்பாக வராது.